இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தார். இளைய குமாரனை குறித்த ஒரு உவமையில இயேசுப்பா சொன்ன ஒரு வார்த்தை. அந்த தகப்பன் சொல்றாரு, என்னுடைய இளைய குமாரன் மரித்தான், ஆனா இப்ப அவன் திரும்பவும் என்ன செஞ்சிருக்கிறான்? உயிர்த்தான். இதுல நீங்க கவனிச்சு பார்த்தா உண்மையிலே அவன் மரித்து போகவில்லை, உயிரோட தான் இருக்கிறான். ஆனா தகப்பனை விட்டு பிரிஞ்சு ஊரை விட்டு வெளியேறி பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கழித்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில இவன் திரும்ப வருகிறான், அவ்வளவுதான். ஆனா அவன் செத்து போகல. ஆனா அந்த தகப்பன் சொல்லும் போது இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். ஏசப்பா யவீருவின் 12 வயது மகளை உயிரோடு எழுப்பினார். அவள் உண்மையிலே மரித்து போனாள். அந்த வீட்டுல இருந்து ஆட்கள் வந்து சொல்றாங்க, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனான், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனா ஏசப்பா சொன்னாங்க, அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அதே மாதிரி பாருங்க, லாசரும் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிட்டு. ஆனா ஏசப்பா சொல்லும்போது சொல்றாங்க, அவன் நித்திரையா இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல உண்மையா மரித்து போனவங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மரிக்கல, நித்திரையா இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனா இங்க மரிக்கவில்லை, ஆனா அவனை குறிப்பிட்டு எழுதப்பட்ட வார்த்தை மரித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தகப்பன் உறவை விட்டு பிரிந்த நிலையில் இருப்பவர்கள் உண்மையிலேயே மரித்ததற்கு சமம். அப்ப தகப்பன் உறவுங்கிறது என்னது? ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை, உறவு இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறவர்களாக எண்ணப்பட்டாலும் நம்ம மரித்தவர்களாக கருதப்படும். இன்னைக்கு உங்களுடைய அந்த உறவு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதா? நீங்களும் ஆண்டவர் உண்மையில இணைந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் உண்மையில நெருக்கமான ஒரு உறவு இருக்குதா? அல்லது இந்த இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு தூர நீங்க பிரிந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஊதாரித்தனமாக வாழ்க்கையை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாவம் செய்து உங்களை நீங்க கெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படிலாம் இருந்தா தகப்பனோடு உறவுல என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. பாவத்திற்கு விலகி ஜீவிப்பவர்கள் தான் தகப்பனோடு உறவா இருக்க முடியும். அப்ப பைபிள் சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாவம் செஞ்சதுனால, தகப்பனை விட்டு அவன் பிரிஞ்சு போனதுனாலதான் அவன் மரித்தான் அப்படின்னு எழுதப்பட்டு, தகப்பனோடு கூட அவன் இணைந்து கொள்ள திரும்பி வந்த போது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டதுனால அவன் திரும்ப உயிர்த்தான் அப்படின்னு எழுதப்பட்டு. அப்ப நீங்க இன்னைக்கு தேவனோடு உள்ள உறவுல எப்படி இருக்கீங்க? அனுதினமும் ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை நேசத்தோடு வாசிக்கிறீங்களா? பாவ வழிகளை விட்டு உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கிறீர்களா? விட்டு போன பாவத்தெல்லாம் திரும்ப செய்யாமல் இருக்கிறீர்களா? சத்துரு எத்தனையோ விதங்களில உங்களை பாவத்திற்கு உட்படுத்த சோதிச்சாலும் அவனை மேற்கொள்ளுகிறீர்களா? பாவத்தை ஜெயிக்கும் அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நாம் தேவனோடு உள்ள உறவிலிருந்து விலகிவிட்டால் அல்லது பிரிந்து விட்டால் மரித்தவர்களுக்கு சமமாக்கப்படும். அதனாலதான் வெளிப்படுத்தல சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்ற, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்று செத்தவனா இருக்கிறாய். அப்ப நம்ம அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. தேவனோடு உள்ள உறவில பிரிவினை இருக்குமானால் இன்றைக்கு அதை சரி செய்யுங்க. உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க இயேசு விரும்புகிறார். பரலோக தேவனே, உம்மை விட்டு தூரம் போன நிலையில் யாராவது இருப்பார்கள், இன்றைக்கு அவர்களுடைய உறவு புதுப்பிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.